நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். டிவில போடுவீங்களா? சொல்லு. எக்ஸாம்லாம் போயிடுச்சு. நான் மேலை கட்டியர்ல இருக்கேன். கேமரா சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஸ்கூல் லீவ் விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ ஒரு நாள் 2 நாள் குத்தா கூட பரவாயில்ல. ஜாலியா இருக்கு. ஹாஃப்லிக்கு லீவே இல்லை. ஸ்கூல் லீவு மழையில நல்லா என்ஜாய் பண்ணேன். எக்ஸாம் வேறு வர போது எப்படி படிக்கிறது? ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹோம்ஒர்க்ஸ்லாம் நிறைய கொடுக்க மாட்டாங்க. மிஸ் ஸ்கூலில் வந்து லேட்டாக அனுப்புகிறாங்க. மழைனால 15 டேஸாக ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. ஜாலியாக இருக்குது. பட் இருந்தாலும் எக்ஸாம்லாம் பண்ணவே முடியல என்னால். அதனால் ரொம்ப லெசன்லாம் போகுது. அதனால் படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பேர் சந்தோஷ். லீவ் விட்டதுனால ஜாலியாக இருக்குது. அதனால் டிவி பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மா கூட ஜாலியாக விளாட்றேன். எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டது ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா என்னோட படிப்புலாம் ரொம்ப கெட்டு போகுது. அதனால தான். பேர் வந்து ஸ்வேதா. நான் வந்து மேலை கட்டியரில் இருக்கேன். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாம்பாக்கம் ஸ்கூல் படிக்கிறேன். இப்போ லீவ் விட்டதுனால எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா படிப்புலாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு. எனக்கு ஸ்கூல் 20 டேஸ் லீவ் விட்டதுனால நான் சந்தோஷமாக இருக்கிறேன். 15 டேஸ் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் ஹாஃப்லிக்கு லீவே இல்லை. அதனால கஷ்டமாக இருக்குது. என் ஸ்கூல் 15 நாளாக லீவ் விட்ருக்காங்க மழையால். அதனால் சந்தோஷம்தான் எனக்கு. நல்லா விளாட்றேன். ஜாலியாக இருக்குது. லீவுனால இன்ட்ரெஸ்ட் எப்பயாவது தான் படிப்பு பற்றி ஞாபகம் வரும். ஆனால் மிச்ச டைம்லலாம் வெளியே எங்கேயா போகணுன்னு தோணும் லீவ் விட்டால். ஸ்கூலில் லீவு எனக்கு லீவ் ஜாலியாக இருக்கேன். மழையில் ஜாலியாக இருக்கேன். எனக்கு லீவ் கொடுக்கறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனால் இந்த மழையால் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது. இன்னும் எனக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் வேறு 10th ஸ்டார்ட் ஆகுது. ஹோம்ஒர்க் வேறு நிறைய கொடுப்பாங்க. ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொடுப்பாங்க. எப்படி ஃபினிஷ் பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. 15 டேஸில் வந்து நான் மழையில் நல்லா என்ஜாய் பண்ணேன். படிக்கவும் செஞ்சேன். படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஸ்கூல் லீவ் விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போர்ஷன்ஸ்லாம் ஒரே நேரத்தில் ஃபுல்லாக டம்ப் பண்ணி அடிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கூல் லீவ் விடுறது கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 15 நாள் மழை பெஞ்சனால ஸ்கூலுக்கும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ எக்ஸாம் வேறு வர போது எப்படி படிக்கிறது? எனக்கு லீவ் விட்டது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாடு. எனக்கு 15 டேஸ் லீவ் விட்டதுனால எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா ஹோம்ஒர்க்ஸ்லாம் நிறைய கொடுக்க மாட்டாங்க. நிறைய வெளியெல்லாம் போயிட்டு வரதுன்னு ஜாலியாக இருக்குது. இந்த மழைனால நிறைய லீவ் விட்டனால செமஸ்டர் எக்ஸாம்லாம் தள்ளி வச்சாங்க. கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்புறம் வீட்லேயும் கொஞ்சம் புக்ஸ்லாம் மழை வந்தனால தண்ணி வந்தனால புக்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எக்ஸாம் எழுத முடியல. அதனால் லீவ் விட்டு ஜாலியாக அந்த குற்றாலம் போயிட்டு வந்தேன். நான் வந்து இந்த 15 டேஸ் லீவ் விட்டாங்க. நான் ரொம்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என் பேர் கிறிஷ். ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் 15 டேஸ் ஜாலியாக இருக்குது. நான் வீட்டில் இருக்குதான் போராக இருக்குது. 10 நாள் எனக்கு லீவு. ஃபுல்லாக போர் அடிக்குது.